ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையில் ரேடியோ ஆப்ரேட்டர், ரேடியோ மெக்கானிக் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் டெம்பரரியாக இருக்கும். அடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் செலக்டட் கேண்டிடேட்ஸை பர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா, ஈவன் அப்ரோடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 24th ஆகஸ்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதம் 24 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் செப்டம்பர் 23 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ சேலரி 25,000 இருக்கும். 81,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் 7th pay கமிஷன் படி. ஸோ பேசிக் சேலரி 25,000. அது போக டிஎன்எஸ் அலவன்ஸு, மணி அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸு, கம்பன்சேட்டரி, ஹெச்ஆர்ஏ, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சலுகை, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் சலுகைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ யூனிஃபார்ம் இருக்கும். ஸோ தங்கிறதுக்கு ரூமு, ஃபுட்டு எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது இல்லையா, ஆர்கனைசேஷன் எல்லை பாதுகாப்பு படை, அவங்க சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சலுகை தர முடியுமோ எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ போஸ்டிங்கு கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி காமிச்சிருப்பாங்க. டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஃபேஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். அது கொஷின் பேப்பர் அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டு ஃபேஸில் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டிக்டேஷன், பேராகிராஃப் ரீடிங் டெஸ்ட்டு இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாம் ஆல்சோ அதில் இன்க்ளூட் ஆகும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் எப்படி அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மொத்தம் 200 மார்க்கு இருக்கும். அதில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷனாக இருக்கும். சிபிடி ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ரேடியோ ஆப்ரேட்டர், ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டர், இதுக்கு +2 முடிச்சிருக்கணும். +2 வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆர் இல்லை அப்படின்னா 10th வித் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ மெக்கானிக், இதுக்கும் சேம் தான். +2 கம்ப்ளீட் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஆர் மெட்ரிகுலேஷன் வித் ஐடிஐ இன் ரெலவெண்ட் டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ +2 வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் இதுதான். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், 18 to 25 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். யுஆருக்கு ஓபிசியாக இருந்தால் 18 to 28, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 18 to 30 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் பாருங்கள், ஆண்களாக இருந்தால் 168 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பெண்களாக இருந்தால் 157 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்கணும். செஸ்ட் ஒன்லி ஃபார் மேல் 80 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பேன்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஹைட்டு பாருங்கள், வெயிட் என்ன அப்படின்னா உங்கள் ஹைட்டுக்கு கரஸ்பாண்டாக இருக்கணும். அதாவது உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கான அட்மிட் கார்டு உங்கள் வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதாவது இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அதை இந்த இமெயில் ஐடியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் வரும். அந்த வெப்சைட் லிங்கில் போய்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அட்மிட் கார்டில் எக்ஸாம் டேட்டு, டைமிங், எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பாருங்கள், ஹைட்டு, செஸ்ட் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப் இருக்கும், ஹை ஜம்ப் இருக்கும் 2 பேருக்குமே. ஓகேங்களா? இப்போ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் 6.5 minutes கம்ப்ளீட் பண்ணிடணும். லாங் ஜம்ப் 11 feet 3 சான்சஸ் கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் 3.5 feet 3 சான்சஸ். அதே மாதிரி தான் ஃபீமேலுக்கும் 800 மீட்டர் ரன்னிங், அடுத்து 9 feet லாங் ஜம்ப், 3 feet ஹை ஜம்ப் இருக்கும். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஃபேஸில் தான் உங்களுக்கு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். மொத்தம் 2 மணி நேரம், டோட்டலாக 200 மார்க். ஓகேங்களா? மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான்.
மொத்தம் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க், மொத்தம் 200 மார்க் எக்ஸாம் இருக்கும். 4 பார்ட்டில் இருந்து கொஷின் வரும். மொத்தம் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க், டோட்டலாக 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். இந்த 4 டிவிஷனில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷ் அண்ட் ஜிகே. நம்பர் ஆஃப் கொஷின், மார்க் அலோகேஷன், ரீமார்க் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ணி படித்தாலே போதுமானது தான். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி, ரயில்வேக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு மேட்டரே கிடையாது. ஏன் அப்படின்னா 12th லெவல் எக்ஸாம் தான். ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்க. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து குறைப்பாங்க. தெரியல அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இப்போ சிபிடியில் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் ஜென்ரல் அண்ட் ஓபிசி 38% எடுத்தால் சிபிடியில் நீங்கள் பாஸ் ஆகலாம். எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 33% எடுத்தால் சிபிடி எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். ஸோ இந்த மினிமம் பர்சன்டேஜ் எடுத்தால் சிபிடி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். இதுக்கு மேலே அதிகமாக எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஃபேஸில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த கீழே கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாமே, இந்த லிஸ்ட்டில் இருக்க டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல், 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வித்து கிளாஸஸ், வித்தவுட் கிளாஸஸ் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஐசைட், விஷன், பெட்டரை ஓசே காமிச்சிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ நான் August 24 அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.